அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கறி குருமா செஞ்சேன். அது உங்களுக்கு நான் யூடியூப் சேனலில் போடுறேன். ஃபஸ்ட்டு கறி கழுவி வச்சிடணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை மசாலா போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கின்னு அதுக்கப்புறம் இஞ்சி வீட்டில் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டு போடுங்க, இல்லை இஞ்சி பூண்டு மசாலா இருந்தால் கூட போடுங்க. போட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்த பிறகு அதுக்கப்புறம் கறி எடுத்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கரண்டியில் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா கரண்டியில் அப்படியே பெருட்டி எடுக்கணும். எடுத்துட்ட பிறகு நல்லா கொதிக்கணும். உப்பு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணாலும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட சொன்னேன். அவங்க சாப்பாடு போடுறாங்க, பரிமாறினோன்னே நம்ம சாப்பிட்டோம். நம்மளுக்கு நல்லா இருந்தது சாப்பாடு. கறி குருமா சாப்பாடு நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டில் செஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அதனால கமெண்டில் போட்டேன். உங்களோட யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். எதுனா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.